ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா. காலையிலே காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. அது கூடவே சேர்த்து கொய்யாப்பழமும் மாம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கொய்யாப்பழம் பழுத்துட்டாலே உள்ளே வந்து புழுவாயிருதுங்க. அதனாலேயே மேக்ஸிமம் காயாகவே வாங்கிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு சூப்பரான சாம்பார் காலையிலே ரெடி பண்ணிட்டேங்க. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்றைக்கி முட்டைக்கோஸ் மட்டும் வச்சுட்டேங்க. பாப்பாக்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒவ்வொரு எக் வந்து அவிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த சமையல் ரெடி ஆகிறவும் பாத்திரத்தையுமே அப்படியே கழுவி போட்டுட்டேங்க. அதுக்குள்ளே சாம்பார் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து நான் மசாலா போடுறதுக்கு முன்னாடியே பருப்பு எடுத்துருவேன். ஸோ அவங்க இப்போ நல்லா சாப்பிடுவாங்க. அது கூடவே நெய் ஊற்றி கொடுப்பேங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு எங்களுக்கும் பார்த்திங்கன்னா தாளித்து கொட்டி எடுத்துட்டேங்க. சாம்பார் மாங்காய் போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாங்காய் சீசன் முடிகிற வரைக்கும் மாங்காய் மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பருப்பு எடுத்து வச்சு நெய் ஊற்றி கொடுத்துட்டேங்க. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.